அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகிமை மிக்க ரமலான் மாதத்தின் 10வது நாள் சஹரிலே நாமெல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட இந்த ரமலான் மாதத்தினுடைய 1/3 பகுதி நம்மை கடந்து செல்கிறது. கிட்டத்தட்ட ரமலானுடைய மாதம் ஒரு ஓட்டத்தை பிடித்து விட்டது என்று கூட சொல்லலாம். பொதுவாக நம்முடைய நடைமுறையிலே வழமையிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ரமலானுடைய முதலாவது 10 நாட்கள் நடக்கும், அடுத்த 10 நாட்கள் ஓடும், இறுதியான 10 நாட்கள் பறக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆக இது நடைமுறையிலே உள்ள சூழல். ஆக அதன் அடிப்படையிலே ரமலானுடைய முதல் 10 நாட்களை நாம் கடந்திருக்கின்றோம். ரமலானுடைய 1/3 பகுதியை கடந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அமல்களை நிரப்பமாக்கிக் கொள்வதற்கும், நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவதற்கும், அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய துஆக்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நேற்றைய துஆவினுடைய தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் 286வது வசனம், ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வ அக்தானா, இறைவா நாங்கள் தவறுதலாகவோ மறதியாகவோ ஏதாவது பாவத்தை செய்தால் அதன் காரணமாக எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நாம் அடுத்து எதை கேட்க வேண்டும்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா லா தஹ்மில்னா ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. இறைவா, எங்களுக்கு முன்னுள்ள சமூகத்தாரின் மீது எப்படிப்பட்ட பாரங்களை எல்லாம் நீ சுமத்தினாயோ அது போன்ற பாரங்களை எங்களின் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் குர்ஆனிலே எத்தனை சம்பவங்களை இறைவன் சொல்லி காட்டியிருக்கின்றான். பனூ இஸ்ராயீல்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவோ செல்வங்களையும் எவ்வளவோ செழிப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்விற்கு எப்படி வழிபட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடக்காமல் அல்லாஹ் எதையெல்லாம் விலக்கி வைத்தானோ அந்த விஷயங்களை எல்லாம் விலக்கி நடக்காததன் மூலமாக அவர்களுக்கு எவ்வளவோ பாரதூரமான விஷயங்களை, எவ்வளவோ பாரங்களை இறைவன் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். அது போன்ற பாரங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு தரவில்லையே. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கருணை உள்ளத்தோடு இருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ரஹ்மத்தை அருள்கின்றான் என்பதை முதலில் நாம் அல்லவா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த துஆவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பது, ரப்பனா லா தஹ்மில்னா ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. இறைவா, எங்களுக்கு முன்னுள்ள சமூகத்தாரின் மீது எப்படிப்பட்ட பாரத்தை, எப்படிப்பட்ட சுமையை நீ கொடுத்தாயோ அது போன்ற சுமையை எங்களுக்கு தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் துஆ கேட்க வேண்டும். காரணம், அன்றைய சமூகத்தார்கள் அவர்களுக்கு சிரமம் கொடுக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு சமூகத்தாரும் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அவர்களுக்கு இறைவன் எந்த மாற்றத்தையும் தருவதில்லை. இறைவன் என்ன கட்டளையை கொடுத்தானோ அதை அப்படியே அவர்கள் ஏற்று நடந்தால் அவர்களுக்கு இறைவன் இலகுத்தன்மையை தருகின்றார். இறைவனுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்கின்ற போது அவர்கள் மீது உண்டான கட்டளைகள் மிகவும் சிரமமானதாக மாற்றப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பனூ இஸ்ராயல்கள் காலத்தை பார்க்கிறோம், அவர்களுக்கு எத்தனைய உணவுகளை இறைவன் தடுத்து வைத்திருந்தான். நமக்கு அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் கிடையாது. நமக்கு சில உணவுகளை உண்ணக்கூடாது என்ற ஹராம்கள் இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவுகளை கூட இறைவன் அந்த பனூ இஸ்ராயல் கூட்டத்திற்கு தடை செய்து வைத்திருந்தால் குர்ஆன் சான்று பகருகிறது. நமக்கு வெள்ளிக்கிழமை அதிகமான அமல்களை செய்வதற்குண்டான தினமாக இறைவன் கொடுத்தான். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் சுய தேவைகளை செய்யக்கூடாது என்று இறைவன் சொல்லவே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை தொழுகிறோம். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் உங்களுடைய உலகாதாய தேவைக்காக வேண்டி கிளம்பி செல்லுங்கள் என்று தானே குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். வைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், உங்களுக்கு தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே பறந்து செல்லுங்கள், உலகாதாய தேவையை தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான்.
ஆனால் பனு இஸ்ராயல்களுடைய கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவர்கள் சனிக்கிழமைகளிலே முழுமையாக அமல் மட்டுமே செய்தாக வேண்டும் என்று இது போன்ற பாரதூரமான விஷயங்கள், இது போன்ற மிகப்பெரிய கட்டளைகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். யா அல்லாஹ், அது போன்ற சிரமங்களை எங்களுக்கு தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அந்த பனு இஸ்ராயல்கள் கூட்டத்தினர்கள் என்ன செயலை செய்தார்களோ அதனுடைய நகல் நம்மிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அவர்களும் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை ஏற்று நடக்கவில்லை, அல்லாஹ் எதை விளக்கினானோ அதை விளக்கி நடக்கவில்லை. அது போன்றுதானே இன்றைய நம்முடைய சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமான பிரியம் வைத்திருக்கின்றோம், அவர்களை நேசம் கொள்கின்றோம், வாயார புகழ்கின்றோம், வாயார சொல்கின்றோம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? சுன்னத்து தானே, ஃபர்ல் இல்லையே. ஆக சுன்னத்துகளை எல்லாம் இலகுவாக நினைக்கக்கூடிய மனிதர்களாக இன்று எத்தனையோ நபர்களை பார்க்கின்றோமே. ஆக இவைகளை எல்லாம் முன்னிறுத்தித்தான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பது, இறைவா, முன்னுள்ள சமூகத்தாருக்கு எந்த பாரத்தை நீ கொடுத்தாயோ அத்தகைய பாரத்தை எங்களுக்கு தந்து விடாதே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஆக இந்த துஆவை கேட்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ கேட்க வேண்டும். இறைவா, எங்களுக்கு எங்களுடைய அமல்களிலே சிரமத்தை தந்து விடாதே, இறைவா, எங்களுக்கு எங்களுடைய அமல்களிலே சிரமத்தை தந்து விடாதே. அமல்களிலே எப்பொழுது சிரமம் ஏற்படும்? நம்மிடத்திலே குற்றங்களும் குறைகளும் நிரம்ப இருக்கின்ற போது நமக்கு சிரமங்கள் ஏற்படும் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் சர்வ சாதாரணமாக இருக்கின்ற போது அவனுக்கு உணவு பழக்கங்களிலே மாற்றம் இருப்பதில்லை, சுவையான உணவை சுவையாக உண்கின்றான். ஆனால் அதே மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், உதாரணமாக ஒருத்தனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சு, காய்ச்சல் ஏற்பட்டவுடன் எந்த உணவை சுவையாக உண்டானோ அந்த உணவு உள்ளே செல்லவில்லை, கசக்கிறது. கசப்பின் காரணம் உணவிலே இல்லை, அவனுடைய வாயிலே இருப்பது. வாய் கசப்பா இருக்கனால சாப்பாடு உள்ள போகிறது இல்லை. அதுபோன்றுதான் நம்முடைய மனதிலே குற்றம் குறைகள் இருக்கின்ற போது, நம்மிடத்திலே குற்றங்களும் குறைகளும் நிரம்ப இருக்கின்ற போது நமக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு மனம் தோதுபடவில்லை. இதைத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். இறைவா, முன்னுள்ள சமூகத்தாருக்கு உன்னுடைய வழிபடாத முறையிலே வழிபடாததன் காரணமாக என்னென்ன சிரமங்களை எல்லாம் அவர்கள் ஏந்தி கொண்டார்களோ அப்படிப்பட்ட சிரமத்தை இறைவா எங்களுக்கு தந்துவிடாதே என்ற துஆவை நாம் கேட்கின்றோம். இத்தோடு இந்த துஆ முடிவுறவில்லை. இந்த துஆவினுடைய மூன்றாவது பகுதியாக சில விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதையும் நம்முடைய துஆவிலே இணைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மனமுருகி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேரையும் ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நோன்பு வைக்கும் நியத். நவைத்து சௌம கதின் அன் அதாஇ ஃபர்ஸி ரமஸான் ஹாஸி இஸ் ஸனாதா லில்லாஹி தஆலா. ஆமீன்.